அன்பு நேயர்களுக்கு வணக்கம். வாழ்க்கையில் சில மனிதர்கள் நம் நம்பிக்கையை உடைக்கும் போது நாம் நிலை குலைந்து போகிறோம். நம்மை உடைத்தவர்கள் நாம் மீண்டும் எழமாட்டோம் என்று நினைத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் வீழ்ந்த இடத்திலிருந்து எழுந்து நிற்பதுதான் ஒரு வெற்றியாளருக்கு அழகு. பழி வாங்குவது என்பது அவர்களைப் போல நாமும் மாறுவது. ஆனால் வாழ்ந்து காட்டுவதுதான் உண்மையான வெற்றி. உங்களை உடைத்தவர்கள் முன் நீங்கள் எப்படி கம்பீரமாக நிற்க வேண்டும் என்பதை இன்று பார்க்க போகிறோம். வலிகளை ஆயுதமாக மாற்றி உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்ளும் பயணம் இது. இந்த 6 காரியங்கள் உங்கள் வாழ்க்கை பாதையை முற்றிலும் மாற்றப் போகிறது. எதற்கும் கலங்காத ஒரு மனநிலையை அடைய இந்த காணொளி உங்களுக்கு உதவும். இப்போது அந்த 6 ரகசிய காரியங்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம். 1. மௌனத்தை பேராயுதமாக்குங்கள். உங்களை உடைத்தவர்கள் உங்களிடமிருந்து ஒரு கதறலையோ அல்லது அழுகையோ எதிர்பார்ப்பார்கள். அவர்களின் எதிர்பார்ப்பை பொய்யாக்க நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் மௌனம். வார்த்தைகளால் விவாதிப்பது உங்கள் வலிமையை வீணாக்கும். மௌனம் உங்கள் மதிப்பை உயர்த்தும். நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள் என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய மர்மமாக இருக்க வேண்டும். விளக்கங்கள் தருவதை நிறுத்துங்கள். உங்கள் மௌனம் அவர்களுக்கு 1000 பதில்களை சொல்லும். அவர்கள் உங்கள் அமைதியை பார்த்து பதற தொடங்குவார்கள். கோபத்தை வார்த்தைகளாக கொட்டாமல் அதை மௌனமாக, வைராக்கியமாக மாற்றுங்கள். மௌனம் என்பது பலவீனமல்ல, அது ஒரு பக்குவமான பதிலடி. உங்கள் மௌனத்தின் ஆழம் அவர்களுக்கு உங்கள் வலிமையை புரிய வைக்கும். பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் இருப்பது ஒரு கலை. அதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். உங்களை இழந்தது எவ்வளவு பெரிய இழப்பு என்பதை உங்கள் மௌனம் உணர்த்தட்டும். அவர்கள் தேடும் எந்த ஒரு எதிர்வினையையும் அவர்களுக்கு கொடுக்காதீர்கள். 2. மிக சிறந்த வெற்றியை பரிசளியுங்கள். வாழ்ந்து காட்டுவதே மிக சிறந்த பழிவாங்கல் என்பது ஒரு பொன்மொழி. உங்களை மதிக்காதவர்கள் முன் நீங்கள் அடைய வேண்டியது ஒரு பிரம்மாண்டமான வெற்றி. உங்கள் வளர்ச்சி அவர்களை ஆச்சரியப்பட வைக்க வேண்டும், பொறாமைப்பட வைக்க வேண்டும். நீங்கள் எங்கே வீழ்வீர்கள் என்று அவர்கள் காத்திருந்தார்களோ அங்கே சிகரம் தொடுங்கள். உங்கள் உழைப்பு சத்தமில்லாமல் இருக்கட்டும். உங்கள் வெற்றி உலகிற்கு உரக்க சொல்லட்டும். அவர்கள் உங்களை எதை கொண்டு எடை போட்டார்களோ அந்த எல்லையை தாண்டி செல்லுங்கள். உங்கள் வெற்றிதான் அவர்களை புறக்கணிப்பதற்கான மிக சிறந்த வழி. பொருளாதார ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலும் நீங்கள் உயரும்போது அவர்கள் சிலிர்த்து போவார்கள். நீங்கள் வெற்றி பெறும்போது அவர்களுக்கு தானாகவே குற்ற உணர்ச்சி ஏற்படும். உங்கள் வளர்ச்சியை பார்த்து அவர்கள் திகைத்து நிற்க வேண்டும். எட்ட முடியாத உயரத்திற்கு செல்லுங்கள். அங்கே அவர்கள் நிழல் கூட படக்கூடாது. உங்கள் வெற்றி செய்தியே அவர்களுக்கு நீங்கள் தரும் இறுதி பதில். 3. உங்களை நீங்களே நேசியுங்கள். மற்றவர்கள் உங்களை உடைக்கும் போது உங்கள் மீது உங்களுக்கு இருக்கும் நம்பிக்கை உடையக்கூடாது. உங்களை நீங்களே நேசிக்க தொடங்குவதுதான் நீங்கள் அவர்களுக்கு தரும் முதல் அதிர்ச்சி. நீங்கள் எவ்வளவு மதிப்புமிக்கவர் என்பதை முதலில் நீங்கள் உணருங்கள். உங்கள் உடல் நலம் மற்றும் மனநலத்தின் மீது அதிக அக்கறை செலுத்துங்கள். மகிழ்ச்சியாக இருப்பதற்கான எல்லா வழிகளையும் தேடி செய்யுங்கள். நீங்கள் உங்களை நேசிப்பதை பார்த்தால் அவர்கள் உங்கள் மீது செலுத்திய ஆதிக்கம் மறைந்துவிடும். உங்களை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் முகம் எப்போதும் புன்னகையோடு இருக்கட்டும். துக்கப்பட்டு மூளையில் அமர வேண்டாம். உலகமே உங்களை வியந்து பார்க்கும்படி வாழுங்கள். சுயமரியாதை என்பது உங்கள் உயிர் போன்றது. அதை எதற்காகவும் விட்டு கொடுக்காதீர்கள். உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை நிறுத்திவிட்டு உங்களை செதுக்குங்கள். நீங்கள் உங்களை ரசிக்கும் போது இந்த உலகமே உங்களை ரசிக்க தொடங்கும். உங்களை உடைத்தவர்களுக்கு உங்கள் மகிழ்ச்சிதான் மிகப்பெரிய தண்டனை. 4. மன்னிப்பு வழங்குதல். ஆனால் மறக்காதீர்கள், மன்னிப்பு என்பது பலவீனமானவர்களால் செய்ய முடியாது. அது தைரியமானவர்களின் குணம். அவர்களை மன்னியுங்கள். ஆனால் அது அவர்களுக்காக அல்ல, உங்கள் மன அமைதிக்காக. கோபத்தை சுமந்து கொண்டு திரிவது உங்கள் மன பாரத்தை தான் அதிகரிக்கும். அவர்களை மன்னிப்பதன் மூலம் உங்கள் மனதிலிருந்து அவர்களை வெளியேற்றுங்கள். மன்னித்து விட்டீர்கள் என்பதற்காக மீண்டும் அவர்களை உங்கள் வாழ்க்கைக்குள் அனுமதிக்காதீர்கள். அவர்கள் செய்த காரியங்களை மறக்காதீர்கள். அது உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். மீண்டும் ஒருமுறை அவர்கள் உங்களை உடைக்க ஒருபோதும் வாய்ப்பு கொடுக்காதீர்கள். மன்னிப்பு என்பது உங்கள் மனதிற்கு நீங்கள் கொடுக்கும் ஒரு விடுதலை. கசப்பான நினைவுகளை கடந்து செல்வதே உங்களின் உண்மையான பக்குவம். அவர்கள் செய்த துரோகத்தை உங்கள் அனுபவமாக மாற்றி முன்னேறுங்கள்.
உங்கள் மனதில் அவர்களுக்கு இடம் கொடுப்பதை முழுமையாக நிறுத்துங்கள். நீங்கள் அவர்களை மன்னிக்கும் போது அவர்கள் உங்கள் மீது வைத்திருந்த பிடி தளர்ந்துவிடும். 5. விலகி நில்லுங்கள், விரட்டி வரட்டும் காலம். மதிக்காத இடத்தில் ஒரு நொடி கூட நிற்காதீர்கள். அங்கிருந்து கண்ணியமாக விலகுங்கள். கெஞ்சும் நிலையிலிருந்து நீங்கள் விலகும் போதே உங்கள் மதிப்பு உயரத் தொடங்கும். அவர்களை தேடி செல்வதையோ அல்லது அவர்கள் செயல்களை கவனிப்பதையோ நிறுத்துங்கள். உங்கள் உலகம் பெரியது. அதில் அவர்களுக்கு இனி இடமே இல்லை என்பதை உணர்த்துங்கள். நீங்கள் விலகி செல்ல செல்ல காலம் அவர்கள் முன் உண்மைகளை வைக்கும். நீங்கள் இல்லாததன் வழி அவர்களுக்கு மெதுவாக தெரிய தொடங்கும். அவர்கள் உங்கள் அருகாமையை தேடி வரும் காலம் நிச்சயம் ஒரு நாள் வரும். ஆனால் அன்று நீங்கள் அவர்களின் எல்லைக்கு அப்பாற்பட்ட இடத்தில் இருப்பீர்கள். எட்டாத தூரத்தில் இருக்கும் ஒரு நட்சத்திரத்தைப் போல மின்னுங்கள். நீங்கள் அவர்களை தேடாத போது அவர்கள் உங்களை நினைத்து பார்க்க தொடங்குவார்கள். தேவையற்ற உறவுகளிலிருந்து விலகுவதுதான் உங்கள் ஆன்மாவிற்கு நீங்கள் செய்யும் நன்மை. காலம் தரும் பதிலடி மிகவும் நிதானமானது, ஆனால் அது மிகவும் வலிமையானது. 6. புதிய ஒருவராக பிறப்பிடுங்கள். பழைய உங்களை அவர்கள் உடைத்து விட்டார்கள். இப்போது புதிய உங்களை உருவாக்குங்கள். புதிய திறமைகளை கற்றுக்கொள்ளுங்கள். புதிய இலக்குகளை நோக்கி பயணிக்க தொடங்குங்கள். உங்கள் பேச்சு, செயல் மற்றும் பார்வை என அனைத்திலும் ஒரு கம்பீரம் இருக்கட்டும். நீங்கள் மாறியதைக் கண்டு அவர்கள் ஆச்சரியப்பட வேண்டும். உங்களை உடைத்தவர்களுக்கு முன்னால் ஒரு புது மனிதராக நிமிர்ந்து நில்லுங்கள். அந்த பழைய வழிதான் இப்போது உங்களின் புதிய பலமாக மாற வேண்டும். உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் அர்த்தமுள்ளதாக மாற்றுங்கள். நீங்கள் ஒரு போராளி என்பதை உங்கள் வாழ்க்கை முறை நிரூபிக்கட்டும். அவர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு சிறந்த மனிதராக உருவெடுங்கள். உங்கள் புதிய அவதாரம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை பாடமாக அமையும். வாழ்க்கையில் போராட்டங்கள் வருவது நம்மை வீழ்த்த அல்ல, நம்மை உரமாக்கவே. உங்களை உழைத்தவர்கள் உங்களை செதுக்கிய சிற்பிகள் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். உங்களை நீங்களே நம்பும் வரை இந்த உலகில் யாராலும் உங்களை அசைக்க முடியாது. இதில் சொன்ன 6 காரியங்களில் எது உங்களுக்கு மிகவும் சவாலானது அல்லது எதை நீங்கள் ஏற்கனவே பின்பற்றுகிறீர்கள்? கமெண்டில் சொல்லுங்கள், விவாதிப்போம். நன்றி. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கலாம்.